உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1845 மார்ச் 8 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் கவுண்டியோடைய சான்வெல்லில் இருக்கிற டிப்டனில் வில்லியம் லீஸ் அண்டர்ஹில்லுக்கும் எமிலி மார்கரெட்டா ரோ அண்டர்ஹில்லுக்கும் 2வது குழந்தையாக பிறக்கிறார் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில். இவர் கூட பிறந்தவங்க 7 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் சிறு வயதிலிருந்தே ஒரு சுறுசுறுப்பான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வளர வளர நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1850ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் கவுண்டியோடைய சான்வெல்லில் இருக்கிற டிப்டனில் இருந்து அதே இங்கிலாந்தோடைய ஊஸ்டர்ஷரில் இருக்கிற பிராம்ஸ் குரோவுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிராம்ஸ் குரோவ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் அந்த பிராம்ஸ் குரோவ் ஸ்கூல் அப்படின்ற எலிமெண்ட்ரி ஸ்கூலானது ஒரு போர்டிங் ஸ்கூலாகவும் இருந்தது. அதாவது அங்கு தங்கி படிக்கக்கூடிய வசதி இருந்தது. இதனால் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் அங்கு தங்கி இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. இதே சமயம் அந்த பிராம்ஸ் குரோவ் ஸ்கூல் தரப்பில் நடத்தக்கூடிய நிறைய காம்படிஷன்ஸில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் ரொம்பவே உற்சாகத்தோடு பங்கேற்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 1855ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த இங்கிலாந்தோடைய ஊஸ்டர்ஷரில் இருக்கிற பிராம்ஸ் குரோவ்ல இருந்து அதே இங்கிலாந்தோடைய ஸ்ராப்ஷரில் இருக்கிற ஸ்ரூஸ்பெரி அப்படின்ற இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரூஸ்பெரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போதும் தொடர்ந்து அந்த ஸ்ரூஸ்பெரி ஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய காம்படிஷன்ஸ்லையும் ரொம்ப ஆர்வத்தோட சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் பங்கேற்று வந்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய அப்பா ஒரு மருத்துவராக இருந்தனால அவரை போலவே தானும் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவருடைய உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் தான் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இறுதியாக 1862ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை இந்த ஸ்ரூஸ்பெரி ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஸ்ரூஸ்பெரி ஸ்கூல்லையே இவர் 1 இயர் கோர்ஸான ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது கட்டாயம் கிடையாது. இருந்த போதும் கூட சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இதை எடுத்து படிக்கிறாங்க. ஸோ 1 இயர் படித்து 1863ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இவருடைய அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவருடைய அப்பா இவரை இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1863ஆம் ஆண்டு இங்கிலாந்தோடைய ஸ்ராப்ஷரில் இருக்கிற ஸ்ரூஸ்பெரியில இருந்து அதே இங்கிலாந்தோடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த கான்வில் அண்டு கேஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு இது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம் தான் இந்த ஒரு கேஸ் காலேஜ் அப்படின்றது. அது இந்த காலகட்டத்தில் கான்வில் அண்டு கேஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் ஒரு டான்கிரேட் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இவருக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரி இவர் படிச்சுட்டு இருக்கும் போது ப்ரீ மெடிக்கல் ஸ்டடீஸும் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ்லாம் இவர் அதே இடத்துலையே அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து எடுக்கப்படக்கூடிய ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இவர் அட்டன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1867ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இவருடைய 22 வயதில் அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை இந்த ஒரு கேஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ், அதாவது இன்றைய கான்வில் அண்டு கேஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. இந்த கேஸ் காலேஜ் அப்படின்றது சொல்லும்போது கேஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எழுதும்போது அது CAIUS அப்படின்னு KS அப்படின்னு இருக்கும். ஆனால் ப்ரொனவுன்ஸ் கேஸ் காலேஜ் தான். ஸோ அங்கே இவர் படித்து இவருடைய
22 வயதில் அண்டர் கிராஜுவேட் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் மெடிசனும் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால அதே கான்வில் அண்ட் கேஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ்லேயே இவர் என்ரோல் பண்ணி இவருடைய MBCHB வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்றது லட்டின் லாங்குவேஜில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜிஏ அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் எடுத்து சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து இந்த ஒரு கான்வில் அண்ட் கேஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படிக்க தொடங்குறாங்க. படிக்க தொடங்கிய பிறகு மருத்துவத்தில் ரொம்ப ஆர்வத்தோட சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து படித்து வந்தாங்க. மருத்துவத்தில் ஆர்வம் இருந்தது போலவே இவருக்கு இன்னொரு பக்கம் ரோயிங் காம்படிஷனில் நிறைய ஆர்வம் இருந்தது. ரோயிங் அப்படின்றது படகு போட்டி. ஸோ அதுவும் குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டிக்கே ஒரு டீம் வந்து இருந்தது. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்கே ஒரு யூனிவர்சிட்டி ரோயிங் டீம் அப்படின்னு இருந்தது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்கும் வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கும் இந்த படகு போட்டிலாம் நடக்கும்போது அந்த யூனிவர்சிட்டி டீமில் ஒரு பிளேயராக சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லும் இருந்தாங்க. அதுலேயும் பங்கேற்று நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் இவர் வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ கல்வியில் மட்டும் ஒரு சிறந்த மாணவனாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையுமே ஒரு சிறந்த பிளேயராகவும் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து திகழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் படிப்புலையும் இவர் நிறைய கவனம் செலுத்தி வந்தனால 1869ஆம் ஆண்டு அந்த கேம்பிரிட்ஜிலே இருக்கக்கூடிய ராயல் மெடிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஒரு சொசைட்டி, அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1869ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு கௌரவத்தை இவர் MBCHB படிக்கும்போது பெறாங்க. இறுதியாக 1870ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து இவருடைய MBCHB அதாவது மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்னு லட்டினில் இருக்கிற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரி 1870ஆம் ஆண்டு அந்த கான்வில் அண்ட் கேஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய அந்த கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜில் இருந்து இந்த டிகிரி வந்து முடிக்கிறாங்க. மெடிசன் வந்து 1870ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 1870ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து நேராக இந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போயிடுறாங்க. குறிப்பாக அந்த எடன்பராக்கு போனதுக்கு அப்புறமா எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே வந்து ப்ராமினென்ட்டான ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தது, மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமி அந்த பொறுப்பில் 1870ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற ஒன்றும் கிடையாது. அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல். இவர் வந்து மருத்துவம் படிக்கும் போதே அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், அதேமாதிரி பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதே மாதிரி அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், கைனகாலஜி பெண் நோயியல் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை படிச்சிருந்தாங்க. அதில் இவருக்கு வந்து அனாட்டமி உடற்கூறியல் அதில் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற வேலை கிடச்சிருந்தது. உடற்கூறியல் அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அதனுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது, அந்த சேம்பர்ஸோடைய நம்பர்ஸ் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய கட்டமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, அது குறித்தெல்லாம் படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. இதே மாதிரி தான் கல்லீரல், நுரையீரல் அப்படின்னு மூளை அப்படின்னு எல்லா உறுப்புகள் குறித்தும் அந்த கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. அதில் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு வந்து மருத்துவ மாணவர்கள் இந்த அனாட்டமியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிப்பாங்க. எப்படி ஒரு வந்து அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படித்தாரோ அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் நிறைய மருத்துவ மாணவர்கள் அனாட்டமி படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது அந்த அனாட்டமியை ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு ப்ராக்டிக்கலாகவே சொல்லி கொடுக்கறது, அதாவது நேரடியாக சடலங்களினுடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்தி அதை விளக்குறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. குறிப்பாக அந்த உடல் உறுப்புகளை சடலங்களில் இருந்து எடுத்து அதை அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்து அந்த உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளையும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டு விஷயங்களையுமே நேரடியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. அந்த பொறுப்பில் 1870ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தாலும் இவருக்கு பர்டிகுலராக அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவத்தில் ஆர்வம் இருந்தது. அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அப்படின்றது பிரசவம் பார்க்கறது, குறிப்பாக வந்து வெறும் பிரசவம் பார்க்கறது கிடையாது. பிரசவ காலத்தின் போது தாய்மார்களுக்கு
தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான அந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது, எப்படி அவங்க வந்து நடந்துக்கணும் பிரசவத்தின் போது, அதாவது அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது எப்படி இருக்கணும், அதேமாதிரி பிரசவத்தின் போது அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக குழந்தை பெற்றுக்கணும்னா எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவு முறைகள், ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து அப்சட்ரிசியன்ஸ் இந்த மகப்பேறு மருத்துவர்கள் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மகப்பேறு மருத்துவர் ஆகணும் அப்படின்றது தான் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய ஆர்வமாக இருந்தது. ஏன்னா மெடிசன் பொறுத்த வரைக்கும் மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. குறிப்பா வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் இந்த பிரசவம் பார்க்கறது, அதே மாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், கார்டியாலஜி இருதயவியல் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதுல இவர் வந்து அப்சட்ரிக்ஸை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அப்சட்ரிக்ஸ் தேர்ந்தெடுத்திருந்தது மட்டும் இல்லாம எடன்பிராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா RIE இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது ஒரு எடன்பிரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். அங்க இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்காகவும் வந்து ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இவர் வந்து இப்போ மருத்துவ பட்டம் பெற்ற உடனே இவர் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். ஆனால் இவர் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை பெறணும்னா டிகிரி முடித்தா மட்டும் பத்தாது. இவர் வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் இவர் சரியா பண்ணாதான் ஒரு மருத்துவரா தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரால மெடிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறாங்க. மேலும் அதே எடன்பிராலே இருக்கக்கூடிய எடன்பா ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் சிம்சன் மெமோரியல் மெட்டர்னிட்டி பெவலியன் அப்படின்னு ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு மகப்பேறு மருத்துவமனை, அங்க வந்து பிரசவம் பார்க்கறது, அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள், அந்த கர்ப்ப காலத்தில் பெண்களை கவனிச்சுக்கிறது, அந்த மாதிரியான மருத்துவமனை. அங்கே இவர் வந்து அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவத்திலையும் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து மகப்பேறு மருத்துவர் ஆகணும் அப்படின்றது விருப்பம் இருந்தனால. இந்த நிலையில தான் 1872ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து அன்னா வில்ஹெல்மினா லேம்ப் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து 1873ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவர் 1872ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணும் அந்த அன்னா வில்ஹெல்மினா லேம்ப் அப்படின்றவங்களும் 1845ஆம் ஆண்டு இவரை போலவே அதே ஆண்டில் தான் பிறந்தவங்க. ஸோ ரெண்டு பேரும் 27 வயதில் 1872ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய மனைவி வந்து ஏஐ லேம்ப் அப்படின்ற ஒரு நபருடைய மகள். அவர் வந்து பெங்காலை சேர்ந்தவராக இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து இவர் 1872ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுக்கும் அந்த அன்னா வில்ஹெல்மினா லேம்ப் அண்டர்ஹில் ரெண்டு பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது. அதாவது சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹிலுக்கும் இவருடைய மனைவியான அன்னா வில்ஹெல்மினா லேம்ப் அண்டர்ஹில் ரெண்டு பேருக்கும் குழந்தைகளும் பிறந்தது. இது சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இன்னொரு பக்கம் 1873ஆம் ஆண்டு எடன்பிராலே இருக்கக்கூடிய ஹார்வியன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா, இது வந்து வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த வில்லியம் ஹார்வி இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக எடன்பிரால அவருடைய பேர்ல, அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேர்ல ஹார்வியன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அப்படின்னு ஒரு சொசைட்டி நிறுவப்பட்டிருந்தது. அது வந்து ஒரு மெடிக்கல் சொசைட்டி. அந்த ஹார்வியன் சொசைட்டி ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு மெம்பராக 1873ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தும், அதே மாதிரி மிட்வைஃபரி, அந்த மிட்வைஃபரி அப்படின்றது கரெக்டாக பிரசவத்தின் போது மட்டும், அதாவது அப்சட்ரிக்ஸில் ஒரு பாட்டு தான் மிட்வைஃபரி அப்படின்றது. உதாரணத்துக்கு அப்சட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த 10 மாத காலங்கள் அந்த குழந்தைகள் வந்து பிறக்கிற வரைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவம் அப்சட்ரிக்ஸ் அப்படின்றது. அதே சமயம் கரெக்டாக அந்த பிரசவ நேரத்தில் மட்டும் பிரசவம் பார்க்கறது, அந்த நேரத்தில் வந்து மிட்வைஃபரியாக இருந்து அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உதவியாக அங்கே வந்து மருத்துவர்களாக நிற்கிறது தான் மிட்வைஃபரி அப்படின்ற பொறுப்பு. அதை குறித்து படிக்கிறது மிட்வைஃபரி அப்படின்றது. ஸோ அந்த மிட்வைஃபரியிலையும் இவர் வந்து ஆர்வம் காட்டி வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் இந்த மகப்பேறு மருத்துவம் குறித்து ஒரு ஒர்க்கையும் இவர் வந்து எழுதினாங்க. அதை 1874ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் ஆன் எ கேஸ் ஆஃப் ஸ்ப்ரூரியஸ் பிரெக்னன்சி வித் லேபர் அப்படின்ற அந்த டைட்டில் 1874ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இந்த ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஆன் எ கேஸ் ஆஃப் ஸ்பூரியஸ் பிரெக்னன்சி வித் லேபர் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு டாக்டர்
டாக்டர் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் அப்படின்னு ஒரு மருத்துவர். அவரும் ஒரு மகப்பேறு மருத்துவர். இந்த ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வந்து 1826ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. ஸோ இவரை விட 19 வயசு வந்து அவர் ஜாஸ்தி. அந்த ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவராக ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரனில் எடன்பரா அங்கே வந்து அவர் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இது வந்து குழந்தைகள் மருத்துவமனை மட்டும் கிடையாது, பெண்களுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையும் கூட. அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் எடன்பரா அங்கு அந்த ஒரு மகப்பேறு ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் அப்படின்ற மகப்பேறு மருத்துவருக்கு ஒரு அசிஸ்டண்டாக 1875ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டரில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவருடைய ஆராய்ச்சியிலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தது மட்டும் இல்லாமல் 1876ஆம் ஆண்டு ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் 3 cervical polypi அப்படின்னு ஒரு ஒர்க்கு, இது 1876ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் 3 cervical polypi அப்படின்றது 3 cervical polypiயோடைய கட்டமைப்பு குறித்த ஒரு ஒர்க்கு, இது 1876ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1877ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹிலுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைச்சது. அதுதான் எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க 1877ஆம் ஆண்டு இவருடைய 32 வயதில். அந்த ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு இவரை ப்ரப்போசர்ஸாக இருந்து ப்ரப்போஸ் பண்ணி காரணமாக இருந்தவங்க வந்து 4 பேர். ஒருத்தர் வந்து பீட்டர் கத்ரி டேட் அப்படின்னு, இன்னொருத்தர் அலெக்சாண்டர் க்ரம் ப்ரவுன் அப்படின்னு, அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் பக்கன் அப்படின்னு இன்னொரு நபர், கடைசியாக வந்து டேவிட் மெல் ஹியூம் அப்படின்னு இன்னொரு நபர். இந்த 4 நபர்கள். இதில் அலெக்சாண்டர் க்ரம் ப்ரவுன் அப்படின்ற அந்த மருத்துவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 4 பேர் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1877ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1877ஆம் ஆண்டு தான் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கனுக்கு இங்கிலாந்தோடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக வேலை கிடைக்குது, ஒரு மகப்பேறு மருத்துவராக. இதனால அவர் வந்து இந்த ஒரு ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் எடன்பரா அங்கே வந்து மகப்பேறு மருத்துவர் அப்படின்ற அந்த பணியிலிருந்து அவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த அவருடைய பொறுப்பில் ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கனுடைய பொறுப்பில் இந்த 1877ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டரில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ அந்த ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கனுக்கு இவர் அசிஸ்டன்ட் உதவியாளராக இருந்தனால அவருக்கு பிறகு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிறகு இதே காலகட்டத்தில் இவர் வந்து இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அவங்க தரப்பிலிருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த காலகட்டத்தில் எடன்பரா எக்ஸ்ட்ரா முரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது வந்து அவுட் சைட் அகாடமிக்கல் மெடிக்கல் எஜுகேஷன். அதாவது இந்த எடன்பரா எக்ஸ்ட்ரா முரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்றது இன்னைக்கு எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே வந்து நிறைய மருத்துவ விரிவுரைகள் வழங்கப்படும். குறிப்பாக நிறைய கை தேர்ந்த மருத்துவர்கள், அதாவது சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்கள், அதுக்கப்புறமா கார்டியாலஜிஸ்ட் இருதயவியல் நோய் நிபுணர்கள், அதே மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் தோல் மருத்துவர்கள், அதுக்கப்புறமா அனாட்டமிஸ்ட் உடற்கூறியல் நிபுணர்கள், அதே மாதிரி ஃபிசியாலஜிஸ்ட் உடலியல் நிபுணர்கள் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான அந்த துறைகளில் சிறந்தவங்க வந்து மருத்துவ விரிவுரைகள் மெடிக்கல் லெக்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க, மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க. ஸோ இங்கே வந்து மருத்துவ மாணவர்கள் வந்து அந்த மெடிக்கல் லெக்சர்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டிகிரிலாம் வழங்கப்படாது, ஆனால் நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். இதனால் நிறைய மருத்துவ மாணவர்கள் இந்த ஒரு இடத்துக்கு வந்து வருவாங்க, எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பராக்கு வந்து வருவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பராவில் ஒரு லெக்சரர் ஆன் மிட்வைஃபரியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. மிட்வைஃபரி அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட்வைஃபரி அப்படின்றது அந்த கரெக்டாக பிரசவத்தின் போது பெண்களுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த ஒரு மருத்துவர் தான் மிட்வைஃபரியை படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மிட்வைஃபரியை கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரராக இவர் வந்து எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பராவில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து நியமிக்கப்படுறாங்க. பிறகு 1881ஆம் ஆண்டு இந்த எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது. இது வந்து ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் எடன்பராலேயே இருக்குது. அந்த எஸ்கிலோபியன் கிளப்புடைய ஒரு மெம்பராக 1881ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து அந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா, அதாவது அந்த காலகட்டத்தில் எடன்பரா எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து வெறும் லெக்சரர் ஆன் மிட்வைஃபரி மட்டும் இல்லாமல் லெக்சரர் ஆன் மிட்வைஃபரி அண்டு டிசீசஸ் ஆஃப் உமன் அண்டு சில்ட்ரன் அந்த ஒரு பொறுப்புலையும் நியமிக்கப்படுறாங்க. அதாவது மிட்வைஃபரி மட்டும் கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக இவர் இல்லாமல் கூடுதலாக இவர் வந்து
மேலும் அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அதேமாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ அது குறித்தும் விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு லெக்சரராக சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் இவருடைய பணியை தொடங்குறாங்க. பிறகு இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ராயல் கம்பெனி ஆஃப் ஆர்ச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கிங்ஸ் அஃபீஷியல் பாடி கார்டு இன் ஸ்காட்லாண்டு, அதாவது ஸ்காட்லாண்டில் கிங்கோடைய அஃபீஷியலான பாடி கார்டு தான் இந்த ராயல் கம்பெனி ஆஃப் ஆர்ச்சர்ஸ் அப்படின்றது. அதில் ஒரு மெம்பராக வந்து சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் இந்த எடன்பா ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் சிம்சன் மெமோரியல் மெட்டர்னிட்டி பெவலியன், அதாவது இவர் வந்து மகப்பேறு மருத்துவத்தில் பயிற்சி பெற்ற அந்த மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு மகப்பேறு மருத்துவராக ஒரு ஃபிசிஷியனாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் இவர் மேலும் பயிற்சி பெற்ற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டல், அதனுடைய மேனேஜ்மெண்ட் போர்டில் இவர் ஒரு மெம்பராக நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து இன்னும் பல பொறுப்புகளில் திகழ்ந்து வந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த எடன்பா ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் சிம்சன் மெமோரியல் மெட்டர்னிட்டி பெவலியன் அதனுடைய ஒரு மேனேஜராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்படியான பொறுப்புகளில் தொடர்ச்சியாக சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து பணிபுரிஞ்சு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த காலகட்டத்தில் கூட தொடர்ச்சியாக ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இவர் வந்து திகழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1890 காலகட்டத்தில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய வாழ்க்கையில் சில மோசமான துயர சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய அம்மாவான எமிலி மார்கரெட்டா ரோ அண்டர்ஹில் அவங்க வந்து இறந்து போறாங்க. பிறகு அதை தொடர்ந்து 1894ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய அப்பாவான வில்லியம் லீஸ் அண்டர்ஹில் அவர் வந்து அவருடைய 80 வயதுல கிட்டத்தட்ட அவருடைய 80 வயதுல இறந்து போறாங்க. ஏன்னா சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய அப்பா வந்து 1814ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1894ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 80 வயதுல இறந்து போறாங்க. ஸோ இப்படி சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய அம்மாவான அந்த எமிலி மார்கரெட்டா ரோ அண்டர்ஹில்லாக இருக்கட்டும், அதே மாதிரி இவருடைய அப்பாவான வில்லியம் லீஸ் அண்டர்ஹில்லாக இருக்கட்டும், இப்படி அடுத்தடுத்து உயிரிழந்தது சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட பெரும் துயரமாக இருந்தது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இருந்தபோது மீண்டு வந்ததுக்கு அப்புறமா 1895க்கு பிறகு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டது. எல்லா பொறுப்புகளையும் இவர் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக எடன்பிராலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். அதாவது இவர் ஏற்கனவே வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதில் வந்து ஒரு மெம்பர் ஆனாங்க. ஸோ அது வந்து மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். இப்போ வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான எடன்பரால இருக்கக்கூடிய ஒரு ராயல் காலேஜ். அங்கே இவர் ஒரு எக்ஸாமினரா மிட்வைஃபரியில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மிட்வைஃபரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மிட்வைஃபரியில் ஒரு எக்ஸாமினரா இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் இவர் வந்து இன்னும் கூடுதலாக பல பொறுப்புகளில் இருந்தாங்க. பர்டிகுலராக இந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, அடுத்து எடன்பரா ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் சிம்சன் மெமோரியல் மெட்டர்னிட்டி பெவலியன், அதுக்கப்புறமா கூடுதலாக இருக்கக்கூடிய இன்னும் சில மருத்துவமனைகள். ஸோ இது மாதிரியான இடங்களில் ஆனரி செக்ரட்டரியாகவும் இவர் வந்து கௌரவ செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து இவர் வேலை பார்க்கக்கூடிய எடன்பரா ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் எடன்பரா, அங்கே வந்து ஒரு ஃபிசிஷியனாக இவர் இருந்தாங்க, மருத்துவராக. அங்கே வந்து இவர் ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக வந்து பதவி வேற பெறாங்க. ஸோ ஒரு ஆலோசனை மருத்துவர் ஆயிடுறாங்க இவருடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக. இதுக்கப்புறமாவும் கூட 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கூட சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து மருத்துவம், குறிப்பாக மகப்பேறு மருத்துவம், அதேமாதிரி குழந்தை மருத்துவம், அதிலெல்லாம் இருக்கக்கூடிய நோய்கள், அந்த நோய்களுக்கு எப்படி வந்து அந்த நோய்களை கண்டறிஞ்சு அதுக்குண்டான சரியான சிகிச்சை கொடுக்கணும், இது பற்றின நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இதே சமயம் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய யங்கர் பிரதர், அதாவது இவருக்கு வந்து மொத்தமாக இவர் 2வது குழந்தை, இவருக்கு முன்னாடி ஒரு எல்டர் பிரதர் இருக்கிறாங்க, இவருக்கு வந்து ஒரு மூத்த சகோதரர். இவருக்கு பிறகு மொத்தமாக வந்து இன்னும் 6 பிரதர்ஸ், யங்கர் பிரதர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு யங்கர் சிஸ்டரும் இருந்தாங்க. ஸோ அந்த யங்கர் 6 பிரதர்ஸில் ஒரு பிரதரான தாமஸ் எட்கர் அண்டர்ஹில், அவருமே வந்து ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவராக வந்து ஆனாங்க, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் எப்படி இவருடைய அப்பானால் ஈர்க்கப்பட்டு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினச்சாரோ, இதே போலவே இவருடைய மொத்தமாக இவருக்கு இருக்கக்கூடிய 7 பிரதர்ஸில் இவரை உட்பட 6 பேர் வந்து மருத்துவர்கள் ஆனாங்க இவருடைய ஃபேமிலியில். ஸோ இதெல்லாம் வந்து
வந்து சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய பர்சனல் லைஃப். இது ஒரு பக்கம் இருக்கு. 1905ஆம் ஆண்டு இந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, ஏற்கனவே சொன்ன அந்த வில்லியம் ஹார்வேயுடைய பேர்ல நிறுவப்பட்டிருந்த ஒரு மெடிக்கல் சொசைட்டி, அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பிரசிடென்டாவே 1905ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் நியமிக்கப்படுறாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம். இதே 1905ஆம் ஆண்டு தான் அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு பொறுப்பு, அதாவது எஸ்கிலோபியன் கிளப், அந்த ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப், அதனுடைய ஒரு ஆர்டினரி செக்ரட்டரியாக 1905ஆம் ஆண்டு ஒரு கௌரவ செயலாளராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் கடந்து 1906ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் பெறாங்க. அதுதான் எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, மருத்துவர்களுக்கு உண்டான அந்த ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1906ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவருக்கு முன்னாடி டாக்டர் ஜான் பிளேஃபேர் அப்படி ஒரு நபர் தான், ஒரு மருத்துவர் தான் அதனுடைய பிரசிடெண்டாக இருந்தாங்க. ஸோ அவரை சக்சீட் பண்ணி இவர் 1906ஆம் ஆண்டு பிரசிடெண்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் 1907 இந்த காலகட்டத்தில் பைரம் பிராம்வெல் அப்படின்னு ஒரு மருத்துவர், இந்த மருத்துவரனுடைய நட்புலையும் இவர் வந்து இருந்து வந்தாங்க. எடன்பராலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக வந்து 8 கோர்ட்ஸ் கிரசன்ட் அப்படின்ற ஒரு இடத்துல எடன்பராலே இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த பைரம் பிராம்வெல் அப்படின்ற மருத்துவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் கூட தொடர்பில் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுக்கு இதயத்தில் பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ ப்ரொக்ரெசிவாக இவருடைய ஹார்ட் டிசீஸ் ஆனது ரொம்ப அதிகமாக இவரை வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்து இவர் வந்து உடல்நிலை சரி இல்லாத நிலைக்கு போற அளவுக்கு அந்த ஒரு ஹார்ட் டிசீஸ் ஆனது இவரை வந்து தள்ளினது. இதனால 1908ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவர் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போகவே எல்லா பொறுப்பிலிருந்தும் ரிட்டையர் ஆகுறாங்க. குறிப்பாக வந்து இந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் எடன்பரா, அதனுடைய கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பு உட்பட பல பொறுப்புகள் இருந்தும் அந்த கற்பிக்கக்கூடிய லெக்சரர் ஆன் மிட்வைஃபரி அண்டு டிசீசஸ் ஆஃப் உமன் அண்டு சில்ட்ரன் அந்த பொறுப்பு உட்பட எல்லா பொறுப்புகளில் இருந்தும் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து விலகுறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் இவர் வந்து ரவுண்ட் டேபிள் கிளப் அதனுடைய மெம்பராகவும் இருந்தாங்க. ஸோ இப்படி எல்லா விதத்திலிருந்தும் விலகிட்டு இந்த 1908ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த பைரம் பிராம்வெல்னால எடன்பராவில் இருக்கிற அந்த 8 கோர்ட்ஸ் கிரசன்ட் அங்கிருந்து அதே எடன்பராலே இருக்கக்கூடிய பாபர்டன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவர் வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ அங்கே போய் இவர் வந்து குணமடைவார் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் அனுப்பப்படுறாங்க. ஆனால் அங்கே வந்து இவர் குணமடையலை. இறுதியாக 1908ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 அன்னைக்கு இவருடைய 63 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1908 ஏப்ரல் 24 இவருடைய 63 வயதில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1938ஆம் ஆண்டு தான் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய மனைவியான அன்னா வில்ஹெல்மினா லேம் அண்டர்ஹில் அப்படின்ற இவருடைய மனைவி, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 93 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய மனைவியும் 1845ஆம் ஆண்டு பிறந்திருந்தவங்க. ஸோ இதெல்லாமே சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து மருத்துவத்தில், குறிப்பாக மகப்பேறு மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்புக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்காக எடன்பராலே இருக்கக்கூடிய பிரின்சஸ் ஸ்ட்ரீட் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜான்ஸ் எபிஸ்கோபல் சர்ச் அங்கே வந்து ஒரு ஸ்டைன்டு கிளாஸ் விண்டோவானது இவரை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக எழுப்பப்பட்டது. அது வந்து இவரை நினைவு கூறும் விதமாக ஒரு மெமோரியலாக வந்து இன்னைக்கு வரைக்குமே இருந்து வருது. ஸோ இப்படி கௌரவப்படுத்தப்படுறதுக்கு முக்கியமான காரணம் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வாழும்போது இவர் மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அந்த 1908ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்தே இவர் இறந்தாங்க. அதனால இவருடைய டேர்மை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இவருக்கு முன்னாடி பிரசிடெண்டாக இருந்த அந்த டாக்டர் ஜான் பிளேஃபேர் அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டு அடுத்து 1908ஆம் ஆண்டு அவருடைய பொறுப்பு கம்ப்ளீட் ஆன பிறகு வில்லியம் ஆலன் ஜாக்சன் அப்படின்ற இன்னொரு மருத்துவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் வந்து ரொம்ப ஒரு சில நபர்கள் தான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்டாக இருக்கும்போதே இறந்து போனவங்க. அந்த ஒரு சிலரில் சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில்லும் அந்த கௌரவத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் எட்வர்ட் அண்டர்ஹில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.